அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறையீட்டினர்கள், வார இந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபை 260வது வாரத்துக்கு சந்திக்கிறோம். மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜில் ஹராமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா சாலிஹ் ஹுமைத் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். அதாவது உண்மையான மனிதநேயம், மனிதத்தன்மை, உண்மையான ஆண் என்றால் யார் என்ற அமைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய அதனுடைய வரைவிலக்கணமும் அவருடைய பிரதிபலிப்புகளும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே எப்பொழுதுமே நாவுக்கு ரப்பி ஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்ற வார்த்தையை பழகிக் கொள்ளுங்கள் என்றால் சில அல்லாஹ்வுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றன. அது அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கிடையே காரணமாக மக்களோடு நீங்கள் காண்பதை வைத்து நடந்து கொள்ளுங்கள், மக்களை பற்றி கேள்விப்படுவதை வைத்து மக்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அதே போன்று எப்பொழுதுமே நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது அல்லது நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரம் பிறர் உங்களுக்கு செய்த தீங்கும். பொதுவாக மிருதுத்தன்மை என்பது ஞானத்தின் அடிப்படை, அதுக்கு ஆஃபியத் இருக்கிறது, ஆரோக்கியம், அதுக்கு ஈடாக எதுவும் கிடையாது என்று சில முக்கியமான விடயங்களை ஆரம்பி சொல்லிவிட்டு நன்மையும் தீமையும் சமமாகாது. எப்பொழுதுமே நீங்கள் நல்லவற்றை கொண்டே நீங்கள் தடுப்பு நடவடிக்கைகளே உங்களுக்கு பிறருக்கு பதில் கொடுப்பதில் ஈடுபடுங்கள். அப்படி நீங்கள் நல்ல முறையில் பிறர் தீங்காக நடக்கின்ற பொழுது நீங்கள் சரியாக நல்ல முறை நடக்கின்ற பொழுது உங்களுக்கும் யாருக்கும் மத்தியிலே பகைமை இருக்கிறதோ, பகைமை உள்ளவரை உங்களுடைய உற்ற நண்பராக ஆக்குவான். உற்ற நண்பர் போன்ற அவர் மாறிவிடுவார். அப்படியான பாக்கியம் பொறுமைசாலிகளுக்கு தான் கிடைக்கும். அப்படியான பாக்கியம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் கிடைக்கும் என்ற சூரா ஃபுஸ்ஸிலத் 34-35 வசனத்தை ஓதி முஸ்லீம்களே, மிக உண்மையான ஒரு நடுநிலை போக்கில் ஒரு உண்மையை சிறந்த உன்னதமான ஒரு பண்பு இருக்கிறது. அது புகழக்குரிய தன்மை, எப்பொழுதும் சமூகத்தை கண்ணியமான ஒரு அந்தஸ்தில் வைக்கக்கூடியது, உயர்வு, நல்ல கண்ணியம், கீர்த்தி, மாண்பை, சமூகத்துக்கு ஒழுக்கங்களை உருவாக்கக்கூடியது, மார்க்கத்தை கொண்டு கண்ணியத்தை எப்பொழுதும் தேடித்தரக்கூடியது, மார்க்கத்தை வைத்து கண்ணியத்தை தேடும் பண்பாட்டை உருவாக்கக்கூடியது, தன்னுடைய தாயகத்தை, தாய் நாட்டை விட்டு கொடுக்காமல் அதை கொண்டு பெருமைப்படுகின்ற ஒரு பிரஜையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை, சமூகத்துடைய வரலாறுகளை வைத்து நாங்கள் பெருமிதமடைகின்ற அப்படியான பண்பு, மொழியை வைத்து, நம்முடைய சொந்த மொழியை வைத்து நாம், அதாவது அவர்கள் அரபு நாட்டில் அரபை பற்றி பேசுகிறார்கள், அதே போன்று அவருடைய கலாச்சாரம், நாகரிகத்தை எப்பொழுதுமே உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான். எப்பொழுதும் சக்தி, பலம், அதிகாரம், இரக்கத்தன்மை, அதே போன்று திடகாத்திரம், மிருதுத்தன்மை, எப்பொழுதும் வீரம், எந்த கட்டத்திலுமே சத்தியத்தை கடைபிடித்தல், பிறருடைய விடயத்திலே சத்திய போக்கில் நடந்து கொள்ளுதல், சக்தி இருந்தாலும் எப்பொழுதும் அது உடல் பலம், அதிகார பலம் இருந்தாலும் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், சிறந்த சீரான சிந்தனை உள்ள போக்கிலே தூய புத்தியோடு செயல்படுதல் போன்ற இப்படியான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பண்பு. அதுதான் அரபியில ருஜூலா என்று சொல்றாங்க, உண்மையான மனிதத்தன்மை. அதாவது மனிதத்தன்மை, மனித நேயம் அல்ல, மனிதன் என்றால் யார்? உண்மையான தன்மானம் உள்ள, சுய கௌரவம் உள்ள, எப்பொழுதுமே தன்னுடைய மார்க்கத்தை, மார்க்கப்பற்றை, தாயகத்தை, தன்னுடைய சொந்த மொழியை மதித்து நடக்கக்கூடிய, உரிமைகளை பேணி நடக்கக்கூடியவன் தான் உண்மையான ரஜுல், உண்மையான ஒரு ஆண், உண்மையான ஒரு மனிதன். இனி அதன் மூலம் எப்பொழுதும் சமூகத்திலே பலம் வலுவடையும், எப்பொழுதும் குடும்பங்கள் ஒன்று கொண்டு தன்னுடைய பிணைப்பை பாதுகாத்து கொள்ளும், அவனுடைய பரம்பரையாக வாழையாக அனைத்தையும் அந்த சமூக பிரஜைகளை பாதுகாக்கும், ஊர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சீர்குலைவு ஊர்களுக்கு ஏதாவது பலகீனங்கள் ஏற்படுவதை விட்டு நாடுகளை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பல்வேறுபட்ட லாபங்களையும் வருவாய்களையும் அது உண்டு பண்ணி பல்வேறுபட்ட தீங்குகள், குறைபாடுகள், அதாவது குழப்பங்களை அது இல்லாமலாக்கும். முஸ்லீம்களே பொதுவாக எப்பொழுதும் ஞானம், உண்மையான நுணுக்கம் உள்ளவர் என்பதற்கான நுணுக்கத்தை நாம் சம்பாதிக்கின்ற விடயங்களில் உள்ளதுதான், அனுபவத்தில் நாங்கள் பெறுகின்ற உள்ளோடு தான் எப்பொழுதும் உண்மையான மனிதர்களாக செயல்படுவது, சிறந்த பண்புள்ளவராக செயல்படுவது, நல்ல இயல்புள்ளவராக செயல்படுவது, எப்பொழுதுமே கண்ணியவான்கள் போட்டி போட்டு நல்ல கீர்த்தி மிகுந்த, மாண்பு மிகுந்த பண்பாடுகளை நம்மகத்தை கொள்வதற்கு பாடுபடுவது. அதே போன்ற சிறப்பு வாய்ந்தவர்கள் அதை வைத்து தான் பிரபலியமடைந்தார்கள். அதே போன்று வாழையாக மக்கள் இந்த நல்ல குணங்களை வைத்து தான் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். இவரிடமிருந்து மாறி மாறி கற்றுக்கொண்டு வாழையாக அடிச்சுவடிகளாக பின்பற்றப்பட்ட நல்ல பழக்கங்கள், நல்ல மரபுகள், புகழத்தக்க வாழ்க்கை முன்மாதிரிகள், இவைகளை எப்பொழுதுமே நாங்கள் கடைபிடிப்பது நுட்பத்தின் அடையாளம், நுணுக்கத்தின் அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மேலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்ன புத்திமதி உபதேசம், என்னுடைய பிள்ளைகளே,
நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நல்லதொரு மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறார். நீங்கள் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டாம், எங்கள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம், மௌத்து வரைக்கும் இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் நல்லா கேட்குற, நீங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து சம்பவித்த பொழுது அவருடைய சக்கராத்திலே நீங்கள் இருந்தீர்கள். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொன்னப்படுது, சக்கராத்திலே பிள்ளைகளுக்கு சொன்ன புத்திமதி, நீங்கள் எனக்கு பின்னால் யாரை வணங்குவீர்கள், எதை வணங்குவீர்கள்? சொன்னார்கள், நாங்கள் உங்களுடைய இறைவன், உங்களுடைய மூதாதையருடைய இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இவர்களுடைய இறைவனாகி அல்லாஹ்வைத்தான், ஓர் இறைவனைத்தான் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு முஸ்லீம்களாக வாழ்வோம். பக்ரா 32 33 ஓதி இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இந்த மனிதத்தன்மை, உண்மையான தன்மானமுள்ள சுய கௌரவமுள்ள மனிதத்தன்மை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி அதுக்கேற்றவாறு அது உண்மையிலே அல்லாஹ்வுடைய உதவி சோதனைகள் சிரமங்களின் பொழுது வரும். அந்த மனிதத்தன்மை இருக்கிறது எப்பொழுதுமே அந்த மனிதாபிமானம், அந்த மனிதத்தன்மை என்று சொல்லுவோம், உண்மையான மனிதனாக செயல்படுவது. அது நீண்ட ஒரு பாதை, நீண்ட ஒரு வழி, நீண்ட ஒரு கோடு. அது எப்பொழுதுமே அறிவு செயற்பாடு இரண்டையும் ஒன்றிணைந்ததாக அமைக்கப்பட்ட ஒரு குணம்தான் அந்த குணம். உபகாரம், நல்லுபகாரம், பேரப்பு, இப்படியான விடயங்கள் நல்ல அழகான பண்புகளை உள்ளடக்கியது. எப்பொழுதுமே குறைபாடு, கீழ்த்தரம், இழிவான விஷயங்கள், இப்படியான விடயங்களை அந்த மனிதன் என்ற பண்பாடுள்ள மனிதம் உள்ளவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு புறம்பாக எந்த செயல்பாடுகளையும் இழிவான செயலில் ஈடுபட மாட்டான். அது ஒரு பொறுப்பு. மனிதனாக செயல்படுவது ஒரு பொறுப்பு. எப்பொழுதுமே எல்லா விதமான விடயங்கள், லௌகீக பண்பாடு ரீதியான ஆன்மீக ரீதியான எல்லா விதமான அதை தேடுகின்ற நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அனைத்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது நம்முடைய ஒரு பொறுப்பு. எனவே உயர்ந்த பண்பாடு உள்ள ஒரு நட்குண சீடராக அந்த மனிதரை அந்த தன்மை மாற்றும், கீழ்த்தரமான செயல்விட்டு மனை பாதுகாக்கும். எனவே இப்பொழுது நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய, பயிற்றுவிக்க வேண்டிய விடயம்தான் எப்பொழுதுமே நாங்கள் இந்த மனிதம் என்ற தன்மை உண்டாகிக்கொள்வது. அது எப்பொழுதும் மனிதனாக செயல்படுவது, உண்மையான தன்மானம் உள்ளவனாக செயல்படுவது, அதுக்கேற்றவாறு மக்களை தயாரிப்பது, பிள்ளைகளை தயாரிப்பது. நாங்கள் எப்பொழுதும் சீரான கொள்கை கோட்பாடுகளிலே செயல்பட்டால்தான் இப்படியானவர்களை உருவாக்க முடியும். முஸ்லீம்களை பொதுவாக அதுக்கென்று சில மதிப்பீடுகளும் சில வெளிப்பாடுகளும் இருக்கின்றன இந்த தன்மைக்கு. உண்மையிலே அடிப்படையை இந்த அடிப்படை மனித நேயத்தை பாதுகாப்பது, மனிதம் என்ற தன்மையை பாதுகாப்பு இருக்கிறது. முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய வழி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நம்முடைய அடிப்படை கோட்பாடுகளை பின்பற்றி வாழ வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் குடும்பத்தோடு நல்ல பண்பாடுகளோடு இணைந்து கண்ணியம் தேட வேண்டும். நம்முடைய எப்பொழுதும் உறுதியான ஒரு போங்காக இருக்கும். சமூகம் கடைபிடித்து வருகின்ற சமூகத்தில் அறிமுகமான அப்படியான சமூகம் தேடுகின்ற ஒரு பண்பாக நல்ல பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அது நாட்டப்படி அல்லாஹ் எப்பொழுதும் கீழ்த்தரம், இழிவு, பலகீனம், அப்படியே அழிந்து போவது, கௌரவம் குறைந்து போவது, அழிந்து நாசமாகி முகவரி இல்லாமல் போவதை விட்டும் நம்முடைய பரம்பரைகளை அது பாதுகாக்கும் இந்த தன்மையை நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டினால். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பொதுவாக பொறுப்புணர்ச்சியை எப்பொழுது நாம் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்ற ஒன்றை உறுதியாக நாங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கின்ற பொழுது அதன் மூலம் இந்த மனிதம் என்ற தன்மை கட்டியெழுப்பப்படும். அதே போன்று மார்க்கப்பற்று, எப்பொழுதுமே நம்முடைய வளங்களை பாதுகாப்பது, அதே போன்று உற்பத்திகளை பாதுகாப்பது, நம்முடைய செயற்பாடுகள், சாதனைகள், நாம் வெளிப்படுத்துகின்ற விடயங்களை பாதுகாப்பது, நம்முடைய வளங்கள், அதே போன்று வரலாற்றை கண்ணியப்படுத்துவது, வரலாற்றை மதித்தல், நமது கலாச்சாரம், நாகரிகங்களை பாதுகாத்தல், எப்பொழுதுமே கண்ணியம், உயர்வின் பக்கம் நம்மை எதிர்காலத்தில் எட்டிச் செல்கின்ற இப்படி விடயங்களை பாதுகாப்பதும் இந்த நம்முடைய சமுதாயத்திலே ஊடுருவதற்கும் ஆழப்பதிவதற்கும் ஒரு சிறந்த வழிகோலாக அமையும். எனவே இப்போது இப்படியான பொறுப்புணர்ச்சி என்பது பலமான சமூகத்தை உருவாக்கும், சந்ததியை உருவாக்கும், எதிர்கால ஒரு பிச்சலங்களை உருவாக்கும். எப்பொழுதுமே இலக்கோடு செயல்படக்கூடிய, தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய, லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த மனிதம் என்ற தன்மை, உண்மையான மனிதர்கள் என்ற மனிதனிடம் இருக்க வேண்டிய மனித பண்புகள் வருகின்ற பொழுது அது சாத்தியப்படும். எப்பொழுதுமே இப்படியாக மனிதம் என்ற ஒரு தன்மை, மனிதத்தன்மை உணர்த்த பரிபூரணம் வந்துவிட்டால் எப்பொழுதுமே ஆடம்பரம், வீண்விரயம், இப்படியான விடயங்களில் அவர் ஈடுபட மாட்டார். அது அவருக்கு எந்த பலகீனங்களை ஏற்படுத்த மாட்டாது, அது அவரை பராக்காக்க மாட்டாது. எப்பொழுதும் மிதமிஞ்சிய பொருட்களை வீணாக அனுபவிப்பது, இப்படியான விடயங்கள் எந்த தாக்கம், இப்படி உயர்ந்த இலக்கோடு செயல்படும் பொழுது, உயர் லட்சியத்தோடு தூர நோக்கோடு செயல்படுகின்ற பொழுது இவைகள் எல்லாம் அவருக்கு தங்கு தடைகளாக அமையாது. இஸ்லாமிய சகோதரர்களை பொதுவாக இந்த மனிதம் என்ற தன்மையில் அடிப்படையில் உள்ளதான் உலமாக்களோடு சகவாசம் கொள்வது, உலமாக்களோடு நெருங்கி இருப்பது, நல்ல சமூகத்திலே உள்ள நல்ல செல்வாக்குள்ளவரோடு, கண்ணியமானோடு சேர்ந்திருப்பது, நல்ல நட்பணி செய்யக்கூடியவர்களோடு, கர்ம மாற்றுகின்றவர்களோடு, அதே போன்று நல்ல அனுபவசாலிகளோடு நாங்கள் சேர்ந்து இருப்பது நம்மை உண்மையான மனிதர்களாக மாற்றும். நம்ம இடத்துல மனிதத்தை உண்டு பண்ணும், உண்மையான தன்மானமுள்ள சுய கௌரவமுள்ள மனிதனை உண்டு பண்ணும். எப்பொழுதும்
பிந்திய சமுதாயங்களுக்கு, இளம் சமுதாயத்தினர்களுக்கு அவருடைய தரத்தை, அவருடைய ஒரு நல்ல சமூக பிணைப்பை அவருடைய தாயகத்தோடு சமூகத்தோடு உண்டு பண்ணும். எப்பொழுதுமே குடும்பத்தோடு உண்டு பண்ணும். குடும்பத்தை இணைந்து செயல்படுவார்கள். எப்பொழுதுமே குடும்பத்தோடு, ஊரோடு, நாட்டோடு சேர்ந்து செயல்படுவதை கொண்டு அவர்கள் எப்பொழுதுமே கண்ணியத்தை அடைய முயற்சிப்பார்கள். எப்பொழுதும் மிக அழகான ஒரு நல்ல நடைமுறை தான், அழகான பண்பாடு பழக்கம்தான். சில குடும்பங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய நல்ல கல்வி சபைகள், நல்ல எப்பொழுதுமே கல்வி சபைகளை, குடும்ப ரீதியாக கெதரிங்களை, மார்க்க ஒன்றுகூடல்களை, களியாட்டங்கள் அல்ல, வீணான பாவங்களுக்கு அல்ல, மார்க்க ஒன்றுகூடல்களை உருவாக்கி, சபைகளை உருவாக்கி, அதிலே பிள்ளைகள், அந்த சமூக, அந்த குடும்பத்து பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லோரும் இருப்பார்கள். அதிலே கண்ணியமான சில விருந்தாளிகள் அழைக்கப்படுவார்கள், மூத்தவர்கள் அழைக்கப்படுவார்கள், உலமாக்கள் அழைக்கப்படுவார்கள். எப்பொழுதும் அவர்கள் அவருடைய அனுபவங்களை, புத்திமதிகளை அங்கே முன்வைப்பார்கள். அவருடைய வழிகாட்டலை அந்த குடும்பத்தை கொடுப்பார்கள். குடும்பம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு கண்ணியமான ஒரு அனுபவசாலியை, ஒரு ஆலிமை கொண்டு வந்து அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் வழங்குகின்ற பண்பாடு, பழக்க வழக்கம், அது நல்ல ஒரு பண்பாடு, மிக அழகிய பண்பு, நல்ல ஒரு சமகாலத்தில் நடக்கணும் நல்ல விடயம் என்று சொல்லிவிட்டு அதில் கண்ணியப்படுத்த வேண்டிய நபர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு உரிய உரிமைகள் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று சாதனையாளர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தில் ஏதாவது யாராவது சாதித்தால், ஏதாவது விடயங்களிலும் தேர்ச்சி பெற்றால் அவர்களை மதிப்பது, பாராட்டுவது, அவர்களுக்கு ஊக்கமளிப்பது போன்ற விடயங்கள் நடைபெறுவது. அதே போன்று இந்த உண்மையான இந்த மனிதம் என்ற தன்மை அடிப்படையில் அவருடைய கல்வி அறிகுறிகளோடு, அதே போன்று செயல் ரீதியான பண்பாட்டு ரீதியான பயிற்சி நெறிகளோடு எப்பொழுதுமே அது உறுதியாக பதிவதற்கு உள்ள மிக முக்கியமான இந்த மஜ்லிஸினூடாக, இந்த சபையினூடாக அது இன்னும் ஆளப்பதிவதற்கு காரணமாக அமையும். அதே நேரம் அந்த மஜ்லிஸ், அந்த சபைகள் மூலம் உலமாக்கள், மூத்தவர்கள், அனுபவசாலையை கொண்டு அந்த குடும்பம் வழிநடத்தப்படுகின்ற பொழுது, புத்திமதி சொல்லப்படுகின்ற பொழுது அதனுடைய திறமைகள் இன்னும் வளரும். அவர்களுடைய இன்னும் அவருடைய அறிவு துறைகள் முன்னேறும். அவர்களிடத்தில் பல ஆற்றல்கள் உருவாகும். அதேபோல் திறமைகள், அவருடைய நுட்பங்கள் எல்லாமே இன்னும் வளரும். அவருடைய எப்பொழுதுமே அவருடைய அறிவு ஞானங்கள் பெருகும், விசாலமாகும். அது தூர நோக்கோடு அவருடைய அறிவுகள் செயல்படுவதற்கு, அதை அவர்கள் இன்னும் வளர்ப்பதற்கு காரணமாக அமையும். எப்பொழுதுமே ஒழுக்கம், பண்பாடு, நல்ல இயல்புகளை, நற்சுபாவங்களை, நல்ல பண்பாடுகளை, மூத்தவர்களை மதிக்கின்ற பண்பு, எப்பொழுதும் மதிப்பு கொடுக்க வேண்டியவர்களை மரியாதை கொடுப்பது, மக்களை மதிப்பது, இப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் அந்த குடும்ப பிள்ளைகள், இளம் சமுதாயம் படித்துக்கொள்ளும். எனவே சபை, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இப்படியான அழகான முறைகளை உண்டு பண்ணி நடந்து கொள்வது என்பது சிறந்த ஒரு அழகான விடயம். அதே போன்று இந்த சபைகள் கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும். சில பேர் ஒரு தலைப்பிலே பலர்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதிலே பல பிரயோசனங்கள் இருக்கின்றன. அது உண்மையிலே நேரடியாக மறைமுகமாக பல தாக்கங்களை செலுத்தும். எனவே அது குடும்பத்திலே மாற்றங்கள் உண்டு. அல்லாவுக்காக நான் நேசிக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இந்த மனிதம் என்ற மனிதத்தன்மையுடைய மிக அதை மதிப்பிடக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான், கணிப்படை செய்யக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான். எப்பொழுதுமே நாங்கள் அதை பெருமதி மிக்கதாக மாற்றக்கூடிய ஒன்றுதான். நாங்கள் நம்முடைய சமூகத்துடைய மொழியை பாதுகாப்பது. அவர்கள் அரபு மொழியை சொல்கிறார்கள். எப்பொழுதுமே அதை நாங்கள் கற்றுக் கொடுப்பது, அதை நாங்கள் எப்பொழுதும் அந்த அரபு மொழிக்காக பாடுபடுவது. அதே நேரம் அது குர்ஆனுடைய மொழி, கண்ணியமான குர்ஆனுடைய மொழி, கண்ணியமான மகத்தான வகையை சுமந்தவருடைய அந்த மொழி. அதே போல குர்ஆன் அது உண்மையிலே ஹதீஸ் இரண்டுடைய மொழி. பிற பாசைகளை பேசி அதன் மூலம் பெருமிதம் அடைவது, நம்முடைய சொந்த பாசையை விட்டுக் கொடுப்பது, இது இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு குறைபாடு தான். அது ப்ளஸ்ஸாக பார்த்தாலும் நம்முடைய சொந்த மொழியை விட்டுவிட்டு இன்னும் ஒரு மொழியை நாங்கள் பேச முயற்சிப்பது என்பது, அதை படிப்பது, தேவைக்கு படித்துக் கொள்வதை தவறாக பேசவில்லை. நம்முடைய மொழியை கீழே போட்டு மற்ற மொழிகளை முற்படுத்தி பேசுவது என்பது அது மனிதனில் இருக்கின்ற மனிதத்துக்கான ஒரு முரண்பாடு, குறைபாடு. எப்பொழுதுமே அது குறைபாடையும் பலகீனத்தையும் அது இயலாமை உண்டு பண்ணும். எந்த அளவுக்கு சொன்னால், போதனை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய மாணவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள், முன்னுதாரணமானவர்கள், இப்படியானவர்கள் தன்னுடைய சொந்த மொழியை விட்டுவிட்டு ஏனைய மொழிகளை முற்படுத்தி மாணவர்களுக்கு அந்த மொழி பாடத்தை நடத்துவதை சொல்லவில்லை. நம்முடைய மொழியை விட மற்ற மொழிகளை அதிகமாக பேசி நாம் நம்முடைய மொழியை அப்படியே மறந்து போவது, விட்டு விடுவது, கீழே போடுவது, அது குறிப்பாக இந்த ஆசிரியர் துறை, போதனை கற்பித்தல் துறையில் ஈடுபடுகின்றவர்கள் விடயத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பாளர்கள் தன்னுடைய மொழியை விட்டுக் கொடுக்கக்கூடாது. எப்பொழுதும் குறைஷிகள் தன்னுடைய பிள்ளைகள் கிராமப்புறங்களுக்கு பால் ஊட்டுவதற்காக செவிலித்தாரிடம் கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? சிறந்த தெளிவான அரபு மொழியில் தேர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, நிபுணத்துவ உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. அந்த அரபு மொழியை வைத்து தான் குறைஷியர் கண்ணியமடைந்தார்கள். வேறு மொழிகளை அரபு மொழியை விட மேலே அவர்கள் சொந்த தாய்மொழியை விட மேலே போடவில்லை. அதே போன்று உண்மையில் இந்த அடிப்படை, அதாவது நல்ல தரமான திறந்த இந்த மனிதம் எப்பொழுதுமே நாம் அந்த தன்மையோடு சிறந்த பண்பாட்டோடு வாழுகின்ற பொழுது
அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நம்முடைய மொழியில் எந்த குறைபாடும் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வது. நம்முடைய மொழியை உயர்ந்த அது எப்பொழுதும் ஆழமாக சமூகம் கரைந்து அழிந்து முகவரி இல்லாமல் போகாமல் அந்த நுனிப்புள் மேய்கின்றன்னு சொல்வார்கள். மேலோட்டமாக அன்றி ஆழமான தூரநோக்குள்ள சிந்தனையோடு அந்த மொழிகளில் நாங்கள் ஆணித்தரமாக பாண்டித்தியம் பெற வேண்டும். நல்ல எழுத்துத்துறையில் தேர்ச்சி பெற வேண்டும். அதே போன்று நம்முடைய மொழிகளிலே வசன நடைகளிலே சிறந்த தரமான முறையில் நாங்கள் அந்த வசன நடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாலிபர்களே, பொதுவாக இந்த மனிதம் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகம். அதிலே கல்வி ரீதியாக வெளிப்படும், பொருளாதார ரீதியாக வெளிப்படும், வியாபாரத்தில் வெளிப்படும், தொழில்நுட்பத்தில் வெளிப்படும். எனவே இஸ்லாத்துக்கு யார் உதவி செய்ய விரும்புகிறாரோ, தன்னுடைய தாயகம் உயர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இந்த உம்மத்துடைய மரியாதை மேன்மையாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரப்போடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தோடு யார் தொடர்பாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இப்பொழுதுமே அவர்களே மனிதம், அப்படியான பண்புள்ளவரிடம் மனிதம் இருக்கிறது. தான் மனிதன் என்ற தன்மையை, நாகரிகத்தை, தன்மானத்தை, சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காது என்பதற்கு தெளிவான சான்று. எனவே அப்படியான விடயங்களுக்கு யார் தயாராகவில்லையோ, அப்படியான விடயங்கள் அவர் மனதிலே திடகாத்திரம் கொள்ள வேண்டும், திட சங்கற்பம் கொள்ள வேண்டும். நான் இப்படியான சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி இந்த துறையில் ஈடுபடுவேன், என்னுடைய சுய கௌரவத்தை, தன்மானத்தை, மனிதன் என்ற அந்த சிறப்பம்சத்தை எங்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற அந்த பணியில் ஈடுபட அவர் எத்தனிக்க வேண்டும். முஸ்லீம்கள் பொதுவாக இது சில முன்னுதாரணங்களை முன்வைக்கிறேன். எப்பொழுதுமே முன்னைய கால நல்லடியார்களிடம், முன் சென்ற முன்மாதிரி மிக்க சமூகத்திடம் இப்படியான மனிதம் வெளிப்பட்ட செயல்பாடுகள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா பின் அபதுல் சிறிய சஹாபி, அவர் வாலிபராக இருக்கின்ற பொழுது மூத்த சஹாபாக்களுடைய பதுர்வாசிகள், பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள், அப்படியான சஹாபாக்களோடு இவர்களை சஃபையில் உட்கார வைப்பார்கள். சஃபையில் எடுத்து அமர வைக்க சொல்வார்கள். சிலர் சொன்னார், எங்களுக்கு இவர் போன்ற பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது எங்களோட பிள்ளைகளோட வயசில் உள்ளவரை எங்களுடைய மூத்தவருடைய சஃபைக்கு நீங்கள் அனுப்புகிறீர்களே என்று அவரை கொஞ்சம் தரம் குறைத்த மாதிரி பேசுவார்கள். அதாவது கேவலமாக அல்ல, இவர் சின்னவரே, எங்களுடைய பெரியவருடைய மூத்தவருடைய சபையில் இவர் நீங்கள் அனுப்புகிறீர்களே என்று உமர் ரலியல்லாஹு கேட்பார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், உங்களுக்கு அவரை பற்றி தெரியும் தானே, நீங்கள் அறிந்த அமைப்பில் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு நாள் அழைத்தார்கள். சரி, நீங்கள் அவரை பற்றி விளங்கி இருக்கின்ற ஒரு விளக்கம் இருக்கிறது, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் நினைப்பில் ஒரு நாள் கூப்பிட்டு அந்த பெரிய மூத்தவருடைய சபையோடு உட்கார வைத்தார்கள். இப்னு அப்பாஸ் எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு உட்கார வைத்த அந்த சந்தர்ப்பத்தை பற்றி அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்கிறார்கள், நான் என்னை அந்த சபையில் அவர்கள் உட்கார வைத்தது என்னுடைய அறிவு தரத்தை, கல்வி தரத்தை அந்த சபையில் உள்ளவர்களுக்கு உணர்த்துவதற்கு தான். என்னுடைய கல்வி அந்த தரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய அறிவு மட்டம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு, காட்டுவதற்கு தான் என்னை அவங்க மூத்தவருடைய சபையில் உட்கார வைத்தார்கள். உமர்ல கேட்டார்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த சூரா, அந்த ஆயத்தை பற்றி சூறாவை என்ன சொல்கிறீர்கள்? அங்கிருந்து சபையிலிருந்து சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் இறுதியில் நம்முடைய ஃபஸபி பிஹம்தி ரஸ்தபின், எங்களுக்கு அல்லாஹ் நல்ல வெற்றிகளும் உதவிகளும் அல்லாஹ்விடமிருந்து வரும் பொழுது அல்லாஹ்வை துதிக்குமாறு புகழுமாறு கட்டளையிடுகிறான் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் உமர் என்னிடம் கேட்டார்கள், இப்னு அப்பாஸுடைய மகனே, நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீர்கள்? நான் சொன்னேன் கேட்டால் என்ன சொல்கிறீர்கள்? அப்போ ஆரம்பத்திலே பணிவுக்காக வேண்டி, இல்லை பெரியவர்கள் அப்படி சொன்னவுடன் கேட்டார்கள், அப்துல்லா பின் அப்பாஸே, நீங்களும் இதே விளக்கத்தையே சொல்கிறீர்கள். அல்லாஹ் தன்னை புகழச் சொல்கிறான், துதிக்கச் சொல்கிறான், உதவிகள் வெற்றிகள் வரும் பொழுது அதே கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் சொன்னேன், நான் சொன்னேன், இல்லை நான் அந்த விளக்கத்தை சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறீர்கள் விளக்கம் கேட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் முடிவடைகிறது, அஜல் முடிவடைகிறது என்பதை காட்டுகின்ற சூரா. அதை அல்லாஹ் அறிவிக்கிறான். உங்களுடைய காலம் முடிய போகிறது, மௌத்தாக போகிறீர்கள், மௌத்தை நெருங்குகிறீர்கள். இதுதான் அதனுடைய விளக்கமாக நான் சொல்வேன் என்று அந்த சபையிலே சொன்னேன். எனவே இதுதான் உண்மையிலே உங்களுடைய காலம் முடிந்துவிட்டு தவணை வந்துவிட்டது என்பதற்கு அது அப்படியான அடையாளம் தான். இறுதிக்கட்டத்தில் நீங்கள் அல்லாஹ் துதியுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள் உமர்லே சொன்னார்கள். உண்மையிலே நானும் இந்த சூறாவினூடாக நீங்கள் சொல்கின்ற விளக்கத்தை தான் நானும் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே சபையிலே பாருங்கள், அந்த அறிவு தாகம், அந்த அறிவு தேர்ச்சி, முதிர்ச்சி அவர்களை அந்த சபையிலே கண்ணியப்படுத்தியது. அதே போன்று அந்த சபையிலே தனக்கு அறிவு ஞானம் சரிவாக இருப்பதனால் மூத்தவர்களுக்கு தெரியாத விளக்கம் இவரிடம் இருக்கிறது. சிறியவரிடம் கூட நீங்கள் மூத்த மனிதர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இல்லாத அறிவை நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் வயதை குறைந்தவர் என்பதாக குறைத்தடை போடக்கூடாது. அதே உண்மையிலான பெரிய ஹலீஃபா, பெரிய அந்தஸ்துள்ளவர்கள், அவர்கள் இவர்களை மதித்தது. எல்லோருமே மனிதத்தோடு நடந்து கொண்ட இப்படியான மனித தன்மைகள், மனிதம் வெளியாகிய நிகழ்வுகளில் இது ஒன்று. அதே போன்று சிறுவருடைய விடயத்தில் பொதுவாக இந்த விடயத்தில் சிறுவர்களை நாங்கள் அழகான முறையில் பயிற்றுவிக்க வேண்டும். அவருடைய உரிமைகளை பேண வேண்டும். அவருடைய மத்தியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
அழகான பண்பாடுகளை விதைக்க வேண்டும். அழகான முறையில் கற்றுக் கொடுக்கின்ற முறைகளில் அழகான முறைகளை போன வேண்டும். ஒரு சிறுவர்களை உருவாக்குகின்ற விடயத்தில் சிறந்த முறைகளை பெற வேண்டும். திருமிதி ரஹிமத்துல்லாஹி சனத் நல்ல சஹியான அறிவிப்பாளர் வரிசைகள் அறிவிக்கூடிய ஹதீஸ் தான். சய்யார் ரஹிமத்துல்லாஹி நான் சாபித் அல் புனானி ரஹிமத்துல்லாவோடு சொன்னிருந்தேன். அவர் தாபிஇ, இவர்கள் தபு தாபிஇ. சஹாபாக்களை கண்டவர் சாபித் புனானி ரஹிமத்துல்லாஹ். சாபித் புனானி ரஹிமத்துல்லாஹ் மாணவர் தான் சய்யார் ரஹிமத்துல்லாஹ். சொன்னார், சின்ன பிள்ளைகளை கடந்து சென்றார்கள். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொன்னார்கள். யார்? சாபித் புனானி ரஹிமத்துல்லாஹ். தன்னுடைய ஆசானை பற்றி தன்னுடைய ஆசானை படித்துடைய சொல்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரியர் சாபித் புனானி ரஹிமத்துல்லாஹ் என்னிடம் சொன்னார்கள், நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியோடு நபியுடைய ஊழியர் நடந்து சென்று கொண்டிருந்தேன் முன்னைய காலத்திலே. அவர்கள் சின்ன பிள்ளைகளை கடந்து சென்றார்கள். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொன்னார்கள். அதே நேரம் அனஸ் ரலியல்லாஹு என்னிடம் சொன்னார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் சின்ன பிள்ளைகளை கடந்து செல்லும் பொழுது அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு படித்த நட்பண்பு, நல்ல மனிதம், மனித நேயம், மனித பண்பு, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு படித்துக் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மாணவர் சாபித் புனானி ரஹிமத்துல்லாஹ் படித்துக் கொடுத்தார்கள். சாபித் அல் புனானி ரஹிமத்துல்லாஹ் தன்னுடைய மாணவர் சய்யார் ரஹிமத்துல்லாஹ் படித்துக். பாருங்கள், நபி அவர்கள் எப்படி படித்துக் கொடுத்தார்களோ, ஒரு பண்பாட்டை எப்படி அந்த சிறுவர்களிலே உருவாக்கினார்களோ அதை அப்படியே படித்துக் கொடுத்தார்கள். எனவே அதே போன்று அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும். இந்த மனிதம் இருக்கிறதே, அது சரியான முறை நிறைவேற்றப்பட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையால் அது சமூகத்தை முழுமையாக பாதுகாக்க, சமூகத்துடைய ஒரு பிடிக்கயிறாக, ஒரு சமூகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக மாறும், ஒரு சமூகத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக மாறும். எனவே எப்பொழுதும் நல்ல குணங்கள், பண்பாடுகள், சிறந்த விடயங்களில் முன்னேறி செல்லும் சமூகம். பலகீனம், இயலாமை, எதிர்மறையான சிந்தனைகள், வீணாகி போவது, அப்படியான விடயங்களை விட்டு ஒதுங்கி தூரமாக நடக்கும். எனவே எப்பொழுதுமே சமூகத்தை தகர்க்கக்கூடிய, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படியான தூண்டுகர்கள் நடக்கின்ற பொழுது அதற்கு முன்னால் இது விட்டுக் கொடுக்காமல் சமூகத்தை பாதுகாக்கும். எப்பொழுதுமே சமூகத்துடைய பலகீனமான அந்த ஐக்கியத்தன்மையில் பலகீனம் ஏற்படுவதை விட்டு பாதுகாக்கும். எப்பொழுதும் சமூகத்துடைய பிரஜைகளிலே ஒரு தன் நம்பிக்கையை வளர்க்கும். அவருடைய அடிப்படைகளை விடாமல் பற்றி பிடிக்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிவிட்டு இறுதி கட்டத்தில் ஹுத்பாவிலே இதை நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறது. அது உண்மையில் நேர்வழி, அழகான சீரான சரியான வழிமுறை. இந்த மனிதத்தை பாதுகாப்பது, சுய தன்மானமுள்ள, கௌரவமுள்ள, நாகரிகமுள்ள, மனிதத்தன்மை உள்ளவர்களாக நாங்கள் செயல்படுவது என்று சொல்லிவிட்டு, மோமின்களிலே சில ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சிலர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு இன்னும் சில எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய எண்ணங்களிலே மாற்றம் ஏற்படுத்த மாட்டார்கள். சொன்னதை சொன்னபடி செய்வார்கள். எண்ணம் வைத்ததை நிறைவேற்றுவார்கள். ஹஸரத் 23 சொல்லி பரக்கத்துக்கு அதுவாச்சி இஸ்திக்பாசி தூண்டி 2 ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் முஸ்லிம்களை பொதுவாக இந்த மனிதநேயத்திலே தாக்கம் செலுத்துகின்ற, அதை பலகீனப்படுத்துகின்ற ஒன்றுதான் எப்பொழுதும் சமூக வலைத்தளங்களிலே நடைபெறுகின்ற விடயங்கள். எப்பொழுதும் மேலோட்டமாக ஆழமின்றி வெறும் வெளிப்பகட்டுக்காக வேண்டி எப்பொழுதுமே சின்ன சின்ன விடயங்களை பெரிதாக காட்டிக்கொண்டு எப்பொழுதும் தன்னை சுய விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டி தனக்கு எந்த விடயத்திலே, அதாவது மக்களுக்கு எந்தெந்த விடயங்கள் எந்தெந்த எப்படியான ரசனைகள், இன்பங்கள், இனிமைகள் இருக்குமோ அதை குழப்பக்கூடிய அமைப்பிலே சின்ன சின்ன விடயங்களை கூட பெரிதாக, அற்பமான விடயங்களை கூட பெரிதாக காட்டிக்கொண்டு, சிறிய சிறிய அற்பமான விடயங்களை கண்ணியமானதாக காட்டிக்கொண்டு அதை மக்களுக்கு இடையே உருவாக்க வேண்டி சமூக வலைத்தளங்கள், இந்த மீடியாக்களில் நடக்கின்ற சில சமூகத்தை குட்டிச்சுவராக்குகின்ற, கேவலப்படுத்துகின்ற, இழிவாக்குகின்ற, முக்கியமான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அற்பமான விடயங்களை ஷேர் பண்ணுகின்ற, அதை நாங்கள் அதற்கு அதாவது ரேட் பண்ணுகின்ற, அதை லைக் பண்ணுகின்ற, வீவர்ஸ்களை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய விடயங்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற ஒரு சமூகத்தை நட்பஜைகளாகவோ நல்ல மனிதத்தை போதிக்கின்ற விடயங்கள் அல்லாமல் வீணான, அற்பமான, கேவலமான விடயங்களை கௌரவமாக காட்டி அதை வைரலாக்குகின்ற விடயம் உண்மையிலே மனிதனுக்கு யதார்த்தம் இல்லாமல் வெறும் வெளிப்பகட்டுக்காக அப்படி நடக்கின்ற விடயமும் இந்த மனிதத்தை மனிதர்களிடமிருந்து இல்லாமலாக்கும், மனிதத்தன்மையை மனிதர்களிடமிருந்து இல்லாமலாக்கூடிய விடயங்கள். எப்பொழுதுமே வீணான, அற்பமான, கீழ்த்தரமான விடயங்களை மிகவும் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே அதை என்ன செய்வது, அட்வர்டைஸ் பண்ணுவது. எப்பொழுதும் அது சிறிய சிறிய அற்பமான பலகீனமான விடயங்களை பெரிதாக கண்ணியமானது போன்று காட்ட சில வலைத்தளங்களிலே முயற்சி செய்யப்படுவது. இதனை உண்மையிலே நம்மை தோல்வி பாதையில் விட்டு செல்லும், வெற்றி பாதையில் விட்டு செல்லாது. எப்பொழுதுமே இதை பார்த்து ஒருவர் இன்னொரு கொப்பி பண்ணக்கூடியவராக, ஃபாலோ பண்ணக்கூடியவராக, தனக்கு ஒரு சுயமாக தான் சொந்த காலில் தன்னுடைய முயற்சியிலே தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்றவர் இல்லாமல் பிறரை ஃபாலோ பண்ணக்கூடியவராக, பிறர் போன்று ஃபோட்டோ காப்பியாக செயல்படக்கூடியவராகவே மாறி ஒரு ஆழமில்லாமல் ஒரு இளம் சமுதாயத்தை ஒரு வெளிப்பகட்டில்
என்ன மூழ்கி கிடக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றுகின்ற விடயங்கள் இந்த சமூகத்தில் நடப்பது உண்மையிலே இதை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். எப்பொழுதுமே தனக்கென்று ஒரு தனியான சுயமான ஒரு தன்னை வளர்த்து கொள்கின்ற பாங்கு இல்லாமல் மற்றவர்களை பின்பற்றி மற்றவர்களை ஃபாலோ பண்ணி மற்றவர்களை காப்பி பண்ணி நடந்து எப்பொழுதும் தான் என்ன நோக்கத்திலே செய்கிற எதற்காக செய்கிற இதோடைய முடிவு என்ன எங்கு சென்றடையும் என்ற ஒரு தூர நோக்கு இல்லாமல் மற்றவர்கள் செய்வது போன்று தானும் செய்ய பழகுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற சில சமூக வலைத்தளங்களுடைய குறைபாடுகளும் இந்த இடத்திலே மனிதம் என்ற தன்மையிலே குறைபாடு ஏற்படுத்தும். இது உண்மையிலே ஆழமான சிந்தனையுடன் நம்மை தடுக்கும். எப்பொழுதும் தன்னை பற்றி எப்பொழுதும் ஒரு மனிதர் சில தன்னை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி மிக விரைவாக தன்னை பற்றி விளம்பரம் செய்யணும், தனக்கு எதிராக என்ன விமர்சனங்களுடன் கூட சுட பதில் கொடுப்பது, இப்படியான விடயங்களில் தன்னை ஆளாக்கி அதிலே காலங்களை நேரங்களை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாம் காணக்கூடியது இந்த மனிதத்தன்மைக்கு ஒரு மாற்றமான விடயங்களை பலகீனத்தை உண்டு பண்ணும். எனவே உண்மை யதார்த்தம் என்ன, அடிப்படை என்ன, இந்த மனித நேயம் என்ன, அதே போல் உண்மையான வாழ்க்கை என்ன, ஒரு நோக்கம் குறிக்கோளில் வாழ்க்கை என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்ய நேரமில்லை. எப்பொழுதும் தன்னை பற்றி சுய விளம்பரம், தன்னை பீத்துவது, தன்னை பாராட்டுவது, தன்னை பற்றி பெரிதாக காட்டிக்கொள்வது, இதே தான் அவருடைய காலம் போகும். எப்பொழுதுமே பிறரை ஈர்ப்பது, எப்படி நம்முடைய விடயங்களை ஷேர் பண்ணுவது, எப்படி அதை வைரலாக்குவது, அதை எப்படி வியூவர்ஸ்களை கூட்டிக் கொள்வது, எப்படி லைக்களை வாங்கிக் கொள்வது, என்னை ஃபாலோவர்ஸ்களை எப்படி கூட்டிக் கொள்வது, இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குமே தவிர யதார்த்தம் இருக்காது. வெளிப்பகட்டுகள் தரலாம், எண்ணிக்கையில் இருக்கும், நம்பர்களில் இருக்கும். அவரிடத்தில் எந்த குவாலிட்டியும் உண்டாகாது, எந்த பண்பாடு தன்மைகளும் அவரிடத்தில் உண்டாகாது. உண்மையிலே இது வெளிக்காட்சி வெளிப்பகட்டுகளை வச்சு நடக்கின்ற விடயமாக இருக்கும், வெளி தோற்றமாக இருக்கும், ஆழமாக எதுவும் இருக்காது. அவருடைய சிந்தனை ரீதியான, கல்வி ரீதியான, கலாச்சார ரீதியான எந்த ஆழங்களும் அவரிடம் இருக்காது. எல்லாமே வெளிப்பகட்டுகளாகத்தான் இருக்கும். பார்வைக்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் ஈர்ப்பாகவும் இருக்கும், யதார்த்தம் இருக்காது. ஒரு யதார்த்தம் இல்லாத ஒன்றாக இருக்கும். யானை திண்ட விலாங்கா போன்று சொல்வார்கள், பார்ப்பதற்கு விலாங்காய் போன்று தான் இருக்கும். நம்முடைய உதாரணமாக நினைக்கிறேன், அவருடைய தலைப்பு அதுதான். வெளியிலே நல்லாக இருக்கும், குவாலிட்டி இருக்காது. நல்ல ஃபினிஷிங்காக ஃபென்சியாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஏன்னா சமூகம் குவாலிட்டி இல்லாத சமூகமாக மாறுகிறார்கள் இந்த சமூக வலைத்தளங்களோடாக. ஏன் அதில் ஒவ்வொரு காப்பி பண்ணிக்கொண்டு அவரை விமர்சித்துக் கொண்டு, தன்னை பீத்திக் கொண்டு, புகழ்ந்து கொண்டு, இவர் தனக்கு வைரலாகி கொண்டு, தனக்கு ஃபாலோவர்ஸை கூட்டிக்கொண்டு, லைக்கை கூட்டிக் கொண்டு போகின்ற நோக்கத்திலேயே தான் அவர் போய்கொண்டிருக்கிறார். ஒரு குவாலிட்டி இருக்காது, ஒரு தரம் இருக்காது, ஒரு நிபுணத்துவம் இருக்காது, ஒரு ஆற்றல் இருக்காது. எப்பொழுதும் தன்னுடைய இப்படி சமூக வலைத்தளங்களை பிணைந்து ஊடுருவி அந்நிய கலாச்சாரங்கள், தன்னுடைய தாயகம், தன்னுடைய தாய்நாடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மொழி, தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய மரபு, தன்னுடைய சம்பிரதாயம் எதையுமே கணக்கெடுக்க அதில் அற்பமாக விளங்கும். மேற்கத்திய கலாச்சாரங்கள், அநாகரிகங்கள் நாகரிகமாக விளங்க தொடங்கும். நாகரிகத்தை விட்டு அநாகரிகங்களை எடுத்து அற்பமான விடயங்களை கண்ணியமாக செய்ய வேண்டிய ஒரு மனிதராக அவர் ஆளாகுவார், செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகுவார். உயர்ந்த பண்பாடுகள், மாண்புமிகு குணங்களை விட்டும் கீழ் நோக்கி சென்று விடுவார். எனவே பெற்றோர்களை, தாய் தந்தையர்களே, மாலிம்களை, போதனாசிரியர்கள், ஆசான் ஆசிரியர்களே, இப்படியான அனைவரும் பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சீரமைப்பது, நெறிப்படுத்துவது, மாணவர்களை நெறிப்படுத்துவது, இந்த பலகீனமான தன்மைகள், கேவலமான பண்புகளை விட்டு அவர்களை பாதுகாப்பது. எனவே பரம்பரை பிச்சலங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். எனவே நல்ல இப்படியான மனிதமுள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். வாலிபர்கள், இளம் யுவதிகள் நல்ல சிறந்த தன்மானமுள்ள, மாண்பு மரியாதை உள்ள, சுய கௌரவம் உள்ள, வெக்க சுபாவம் உள்ள குணங்கள் உள்ளவர்களாக இளம் யுவதிகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும். எனவே அவர்களை நீங்கள் வீணாகுவதை விட்டு பாதுகாருங்கள், அவர்கள் பாலாகி விடுவதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது மானக்கட விடயங்கள் ஈடுபடுவற்றவர்களை பாதுகாருங்கள், கீழ்த்தரமான செயல்கள் செய்து பாதுகாருங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நம்முடைய பலஸ்தீன் சிறுவர்களை மெச்சி பாராட்டி பேசுகிறார்கள் ஹதீப் இறுதி கட்டத்தில். பலஸ்தீன் சிறுவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், அழகிய நமக்கு முன்மாதிரி, நமக்கு அவர்களுடைய சிறந்த ஒளிமயமான முன்மாதிரியுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணியமான பண்பாடுகளுடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகள், நம்முடைய பலஸ்தீன் சிறுவர்கள், கண்ணியமான சிறுவர்கள். பாருங்கள், அவர்கள் சின்ன வயது, அவருடைய ஆனால் வயதில் சின்னது, உடல் பருமனில் சின்னவர்கள், செயற்பாடுகளில் முதிர்ந்தவர்கள், முதிர்ந்த ஞானம் உள்ளவர்களாக செயல்படுகிறார்கள். சின்ன வயது, முதிர்ந்த ஞானம், முதிர்ந்த பண்பாடு. அவருடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் வீரர்களாக செயல்படுகிறார்கள், வீரர்களுடைய பிள்ளைகள் போன்று செயல்படுகிறார்கள். தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தாய் தந்தையர்கள் கொல்லப்படுகிறார்கள் சியோனிச கும்பல்களால், அப்படி சொல்கிறார்கள். அநியாயக்கார சியோனிஸ்டுகளால் அவருடைய தாய் தந்தையர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் வீடுகள் தகர்க்கப்படுகின்றன. அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய உடலால், தன்னுடைய நெஞ்சால், மனதால், உள்ளத்தால், தன்னுடைய தடியால், அவருடைய கையில்களை சிறிய சிறிய தடி பொருளுக்கு சின்ன கம்புகளால்
அதே போல கை கிடைக்கின்ற கற்களால் அவர்கள் அந்த அநியாயக்கார சியோனிசவாதிகளை எதிர்த்து போராடுகிறார்கள். அந்த சிறுவர்களை பாராட்ட வேண்டும். அவர்கள் பல்வேறுபட்ட பலத்த பெரும் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய கை கிடைக்கின்ற சிறிய கம்புகளை வைத்து கூட எதிர்த்து போராடுகின்ற அளவுக்கு தைரியசாலிகளாக வீர குழந்தைகளாக இருப்பது நமக்கு சிறந்த முன்மாதிரி என்று மக்கா முக்கர்ரமா காபத்துல்லாவுடைய மிம்பரிலே ஹத்தீப் அவர்கள், மிக முதிர்ந்த ஹத்தீப் சாலிஹ் ஹமீத் ஹமீதுல்லா அவர்கள் முழு சமுதாயத்துக்கும் பலஸ்தீன் சிறுவர்களுடைய அந்த மனிதத்தை, சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காத பண்பு, தாயகத்தை விட்டுக் கொடுக்காத பண்பு, மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காத பண்பு, தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்காத பண்பை, வீரத்தை பாராட்டி தெளிவாக பேசுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த மனிதத்தோடு செயல்படுகிறார்கள். எப்பொழுதுமே சரணடைதல், மண்டியிடுதல், அவர்களுக்கு முன்னால் சரணடைந்து கோழைகளாகி மண்டியிடுவதை விட்டும் தன்மானத்தோடு செயல்படுகிறார்கள். இழிவையும் கேவலத்தையும் அற்பத்தையும் அந்த சியோனிஸ்டுகளுக்கு முன்னால் செகண்ட் ஆகுவதை விட்டும் அந்த சிறுவர்கள் தன்னுடைய மானத்தை காத்துக்கொள்கிறார்கள் என்ற வார்த்தையை அழகான முறையில் சொல்வது. எப்பொழுதுமே இந்த சுஹதாக்களுடைய இரத்தம், அதே போல் இந்த வீரர்களுடைய ஒவ்வொரு போராடுகின்ற கட்டங்கள், இந்த வீரர்கள் அவர் உறுதியாக இருப்பது உண்மையிலே நல்ல தன்மானமுள்ள ஒரு ஆத்மாக்களை அது உருவாக்கும், தன்மானமுள்ள உள்ளங்களை உருவாக்கும். எப்பொழுதுமே கீழ்த்தரத்தை அற்பத்தை எதிரிகளுக்கு முன்னால் மண்டியிடுவதை விட்டும் தன்னை பாதுகாக்கின்ற. எனவே பலஸ்தீன், அதே போன்று அந்த பைத்துல் மக்திஸ், அந்த புனித பூமி, அரபியர்களுடைய முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட வீர சிறுவர்கள், இப்படிப்பட்ட தியாகிகள் இருக்கும் காலமெல்லாம் உயர்ந்ததாகவே இருக்கும் என்ற அந்த வார்த்தையோடு ஸலவாத் சொல்லி ஸலவாத் சொல்கின்ற தோணுகின்ற ஆயத்தை ஓதி நீண்ட அழகான சமகாலத்துக்கு தேவையான மனிதத்தை பாதுகாக்க வேண்டும், சுய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும், தன்மானத்தை பாதுகாக்க வேண்டும், மனிதனிலே மனிதம் இருக்க வேண்டும் என்ற அழகான ஒரு குத்பாவை ஆரம்பித்து பலஸ்தீன் சிறுவர்களை உலகத்துக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் முன்மாதிரியாக காட்டி தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.